ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஏஎல்பி ஜோதிடர் சத்யநாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 90 கிட்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடிய இவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்றது ரொம்ப டிலே ஆகுது. இன்னுமே நடக்காமல் நிறைய பேர் தவிக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரத்திலேயே திருமணம் பாக்கியம் அப்படின்றது கை கொடுது. அந்த 21 வயது முடிந்த உடனே திருமணம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணம் சார் இந்த 90 கிட்ஸ்க்கு திருமணம் இவ்வளோ டிலே ஆகுது? முக்கியமாகமா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிலே ஆகுது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்டேயே அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்தை தடை செய்வார்கள். முக்கியமாக அம்மா சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அழுத்தமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். நான் படிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், வேலை செஞ்சுட்டு செட்டில் ஆன அப்புறம் திருமணம் பண்ணுறேன், எனக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இல்லை, அதனால திருமணம். பையன் இந்த மாதிரி வேலை பண்ணால் தான் எனக்கு நான் பொண்ணு கொடுப்பேன்னு அம்மா உட்காண்டிருப்பாங்க. இதனாலேயே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமற்ற தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருடைய லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறா சார், 2 லட்ச ரூபா மாதம் வருது, ஓகேங்களா, பையன் சேலரி 70,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அவங்க என்னன்னா மணியை முக்கியமாக வைத்து இந்த திருமணத்தை பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம். மணி வேணும் லைஃபுக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெண்ணுடைய மனசு, ஆணுடைய மனசு, இதெல்லாம் பொருத்தம் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அவர்களுக்கு என்ன காரணத்தினால திருமணம் தடைபடுது அப்படின்றத குறித்து பார்க்கலாம் சார். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வரும் காலங்களில் இந்த திருமண பாக்கியம் அப்படின்றத கை கொடுக்கும். முக்கியமாக மீனராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகவும் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குது. இவங்க எந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும், எந்த மாதிரி பெண்ணு பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஐடி ப்ரொஃபஷன் இருக்கக்கூடிய ஒரு பையனாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும். முக்கியம் இல்லை சார், ஐடியில் இல்லை சார், பையன் மெடிக்கலில் ஒர்க் பண்ணுறான் சார், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும். ஒரு பிரச்சனையான வேலையை செய்யக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ, வெளியூரில் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ பார்த்து திருமணம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி வரன் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய தன்மைகள் எல்லாமே பாசிட்டிவாக மாறக்கூடிய நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நிகழ்வு வரும்போது, இந்த மாதிரி காலகட்டம் வரும்போது, ஓகேங்களா, நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் திருமணம் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. அப்பா திருமணத்தை நடத்தி வைத்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட், அம்மா திருமணத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் அம்மா தான் திருமணத்தையே பார்ப்பாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அம்மா பார்க்குற பொண்ணை நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. அம்மா உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான தன்மை இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும்போது அது மிகவும் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா அம்மா தான் பொண்ணையே பார்ப்பாங்க. இவர் எப்போ பார்த்தாலும் வேலை சம்மந்தப்பட்ட நிகழ்வாக தான் நினச்சிட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் இவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே வேலை, தொழில், இந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் பெண் அம்மா பார்த்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் கணவனோ மனைவியோ வரும்பொழுது அம்மா அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். நான் யார் தெரியுமான்னு அம்மா பேச ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்களேன், அதனாலேயே இவங்களுடைய சுகம் கிடக்கூடிய தன்மை இருக்கும். பிரச்சனை வருவதற்குண்டான தன்மை இருக்கும். இவங்களுக்கு மகிழ்ச்சியான லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் எதனால் தடை ஏற்படுகிறது? அம்மானால் தடை ஏற்படுது. அம்மா பொண்ணை பார்ப்பாங்க, பார்க்குற வரைக்கும் எல்லாமே கரெக்டு. நான் சொல்கிறபடி தான் அந்த பொண்ணு நடக்கணும்னு அம்மா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொண்டாலே திருமண வாழ்க்கை சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். முக்கியமாக இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா அனந்த பத்மநாபர்னு சொல்லப்படுகின்ற, அதாவது நின்றான் நடந்தான் கிடந்த பெருமாள்னு சொல்லுவாங்க இல்லையா, ரங்கநாதர்.
ரங்கநாதர் வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயம் இவங்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். ரங்கநாதர் வழிபாடு பண்ணிங்கனாவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்குது அப்படின்னு ஒரு மச்ச நாராயண பெருமாள் வழிபாடு சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். காமதேனு வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் சரி, பசுபதீஸ்வரர் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். இவர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்தால் சிறப்பாக இருக்கும்? ராசிகள்னு வரும்போது எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். சிம்ம ராசியை திருமணம் செய்தால் பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். துலா ராசியை திருமணம் செய்தால் பிரச்சனைக்கு சாதகமாகவே இருக்காது. அது இல்லாமல் நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னாவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பாக. அதே மாதிரி காதல் திருமணம் அப்படின்றது இவர்களுக்கு கைகூடும். காதல் திருமணம் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கும். ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் லவ் பண்ணுங்கள். எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பிரச்சனை ஆவதற்கு உண்டான தன்மை இருக்கும். இவர்கள் சொந்தத்தில் திருமணம் செய்தால் சிறப்பாக இருக்குமா? சொந்தத்தில் திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான தன்மைகள் எல்லாமே இருக்குது பை டிஃபால்ட்டாகவே. சொந்தத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். ஆனால் அம்மா இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அம்மா இன்வால்வ் ஆனான்னு வச்சுக்கலாம், சொந்தத்தில் திருமணம் பண்ணால் கூட அவங்களுக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது தான், அதுக்கு அம்மா தான் காரணன்ற மாதிரி வந்துடும். திருமணத்துக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், வருமானமே தடையாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குது. சில பேர் வீட்டில் ஃபேமிலியில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக சார் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன், அந்த பொண்ணு சம்பாரித்து எங்களை காப்பாற்றணும். இதுவே என்ன சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் வீட்டில் அதுக்காகவே போஸ்ட்போன் பண்ணுறாங்க திருமணத்தை. இது ஆனால் பெண்ணுக்கு என்ன எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்றது மனசில் இருக்கும். எந்த பெண்ணும் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் பெண்ணு கேட்டு கூட திருமணம் பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிகழ்வுகள் ஜாதகத்திலே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெண் படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு போகுது, ஆண் சப்போர்ட் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்குது. எதிர்பார்ப்புகளே திருமணத்தை தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? பொருளாதார எதிர்பார்ப்புகள் திருமணத்துக்கு தடை ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. சார் பையனுக்கு வீடு இருக்கா சார் அப்படின்னு கேட்பாங்க, இதுவே தடையாக இருக்கும். ஓகேங்களா? பையன் நல்லா சம்பாதிக்கிறான், வீடு வரும் அப்படின்னு மினிமமாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கணும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஜாஸ்தியாக பார்க்க திருமணத்துக்கு தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மைகள் இருக்கும்னு சொல்லலாம். இது எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அட்சய லக்ன பദ്ധதி அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம். ஓகேங்களா? வயதினுடைய லக்னம் வளரும் லக்னம்னு சொல்லுவோம். நம்ம எந்த டைமில் நம்ம சாப்பிடுவோம்? காத்தால எழுந்துக்கிறோம், 6 மணிக்கு எழுந்தவுடனே சாப்பிடுவோமா? இல்லையா? காத்தால எழுந்தவுடனே நிறைய விஷயங்களை முடிப்போம், அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு நிகழ்வாக இருக்குல்ல. ஒருத்தர் ஜாதகத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா, துலா லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. துலா லக்னம் அவருடைய லக்னமாக இருக்குமான்னா, துலா லக்னம் அவருடைய வயதனுடைய லக்னம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. இவங்க துலா லக்னத்தை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுடைய லக்னம் வளர்ந்து இப்போது அவனுடைய வயசு இப்போ பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருக்கும். அப்போ தனுசு லக்னத்துக்கு தான் நீங்கள் பார்க்கணும் பொருத்தம். ஏன்னா பையன் பிறக்கும்போது அவனுடைய மனோநிலையை பார்த்திங்கன்னா, அவனுடைய எடை என்ன? 3 கிலோ. பையனோ பொண்ணோ பிறக்கும்போது 3 கிலோ. ஓகேங்களா? சின்ன வயசில் சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பிடிக்கும். வளர்ந்த அப்புறம் அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அது பெரிய பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு பைக் வாங்கணும்னு தோணும், வீடு வாங்கணும்னு தோணும். இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் ஜாதகத்தில் இருக்கும். ஓகேங்களா? அப்போது அவன் எடையும் கூடிடும். 3 கிலோன்றது இப்போ 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ இந்த மாதிரி மாறிடணும். அப்போது நம்ம பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கணுமா, இல்லை வளர்ந்த பையனுக்கு ஜாதகம் பார்க்கணுமா? இதுதான் அட்சய லக்ன பத்தினுடைய சாராம்சம். அப்போது இப்போ என்ன லக்னம் போயிட்டுருக்கோம் அதுக்கு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். கண்டிப்பாக சார். நீங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எதனால் திருமணம் அப்படின்றது டிலே ஆகுது, என்ன பரிகாரங்கள் செய்தால் அந்த திருமண பாக்கியம் அப்படின்றது கைகூடும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது ரொம்பவே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் வேறொரு புதிய பதிவுடன் சந்திப்போம். நன்றி.